எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை சாம்பார் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக உங்கள் லஞ்ச் ரெசிபியில் வச்சுக்கோங்க. சரி, இந்த லஞ்ச் ரெசிபியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரை 2 கட்டு கீரையை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. துவரம்பருப்பை ஒரு ஸ்மால் கிளாஸில் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்மால் பவுலில் 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஆனியன், அப்புறம் 10 பல் பூண்டு, ஒரு 10 பச்சை மிளகா, 10 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 லிட்டர்ஸ் குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் குக்கரில் நீங்கள் ஊற வச்ச துவரம் பருப்பை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க பருப்புக்கு அடுத்து. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம 10 பல் பூண்டு, அப்புறம் 10 காஞ்ச மிளகா, 10 பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இதை நீங்கள் கொஞ்சம் லெஸ்ஸாக கூட எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே காரமாக தான் சாப்பிடுவேன், ஸோ நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன். ஸ்பைசி லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் எந்த அளவுக்கு அந்த கீரை இது அக்காமடேட் ஆகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் அமுத்தியே போடுங்க கீரையை. ஸோ நான் இன்றைக்கி ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 10 கிளாஸ் தண்ணி போர் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த சொம்பு அளவில் கூட உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு வச்சுருங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு மத்து இருந்தால் நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. மத்து இல்லையானா ஜஸ்ட் கரண்டியில் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிங்கன்னா, சர்க்குலேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு மேஷ் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட்டு தாளிப்புக்காக ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் தாளித்து இறக்கிடுங்க. ஸோ எல்லோரும் இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Have a healthy food. Thank you all. Please do this recipe and comment how is it.